மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராம்குமாரின் உயிரிழப்புக்கு காவல்துறைதான் காரணம் என்று ராம்குமாரின் தந்தை பரமசிவன் குற்றம் சாட்டியுள்ளார். இதனை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கடலூரில் பரமசிவனுடன் எமது செய்தியாளர் விவேக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நேற்று புழல் சிறையில் ராம்குமார் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நம்மிடையே ராம்குமார் தந்தை நம்மிடையே இருக்கிறார். அவர்களிடம் இது குறித்து கேட்போம். ஐயா வணக்கம். நேற்று ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டார்னு சொல்றாங்க. இன்னைக்கு உடற்கூறாய்வு அதாவது நீங்க இருந்து நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சாங்க. அதை பத்தி அந்த உடற்கூறாய்வுல என்னென்ன கோரிக்கைகள் வேணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க? நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு தான். அவனுக்கு அவன் தனிச்சே சாகலை, இவங்க தான் அடித்து கொண்டு இருக்காங்க. அதனால சிபிஐ தான் நான் விசாரணைக்கு கேட்டிருக்கேன். நீங்க அதாவது ராம்குமார் சிறையில போய் கடைசி எப்ப பாத்தீங்க? அப்போ அவரோட மனநிலை என்னவா இருந்துச்சு? உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாச்சும் தெரிவிச்சாரா? நான் போன மாதம் 17ஆம் தேதி போய் பார்த்தேன். நல்லா ஹெல்த்தாக தான் இருந்தோம். அதே மாதிரி முந்தா நாள் இவர் எங்களுடைய வக்கீல் ராமராஜ் சாரும் போய் பார்த்துட்டு பையனை பார்த்து எல்லாம் திங்கிறதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நல்லா ஹெல்த்தாக இருக்கான் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு சாமியனுக்கு மனு போடணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்போ ராம்குமார் அவர் தற்கொலை செய்து கொண்டாடுறாங்க. எந்த முடிவு இன்னும் சுவாதி கொலையிலும் சரி இந்த ராம்குமார் இப்ப தற்கொலை செய்து கொண்டாங்க. இதுல என்ன மாதிரி மர்மங்கள் ஏற்கனவே நிறைய இருக்கு நிலைமையில் நீங்க என்ன மாதிரி கருது? சுவாதி கொலை வழக்கும் பொய்யான தகவல் தான். இவனை தூக்கி கொண்டு போய் பேரமாத்தி தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டாங்க. முத்துக்குமார் பதில் ராம்குமாரை தூக்கி கொண்டு போய் கழுத்தெடுத்து தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சு இங்கே சென்னையில் கொண்டாந்து வச்சுக்கிட்டாங்க. அதுவும் பொய்யாவுள்ள தகவல். அது இவனுக்கு குற்றவாளி வேற யாரும் இவனுக்கு சாட்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவனை எப்படியும் கொன்றணும் ஒருதலை பட்சத்தில் அப்படின்னு நினைச்சு எல்லாம் அரசியல்வாதிகளையும் இதில் சேர்ந்துருக்காங்க. எல்லாம் சேர்ந்து தான் பின்னணியிலிருந்து பையனை கடைக்கு க்ளோஸ் பண்ணிடணும் 40 நாளையில் அப்படின்ட்டு திட்டமிட்ட செயல். இப்போ நீங்கள் எப்போ சென்னை புறப்பட போகிறீங்க? அங்கே என்ன மாதிரி கோரிக்கைகள் நீங்கள் வச்சுருக்கீங்க? இன்னைக்கு நான் வக்கீல்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நான் புறப்படுவேன். வக்கீல் என்ன சொல்லுதார், தகவல் சொல்லுதாருன்னு கேட்டுக்கிட்டு நான் வந்துடுறேன். அதாவது ராம்குமாரோட அந்த உடற்கூறாய்வில் நீங்கள் என்னென்ன மாதிரி நிபந்தனைகள்லாம் விதித்து அவரோட உடற்கூறு நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவீங்க? நாங்கள் டாக்டர் வேறு டாக்டர் வேணும், வேறு டாக்டர் வேணும். அதே மாதிரி எங்களுக்கு எங்கள் ஆள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணையில் ஒரு ஆள் கண்டிப்பாக நிற்கணும் உள்ள போஸ்ட்மார்ட்டத்துக்கு. எங்கள் வக்கீலும் எங்கள் கூட நிற்பார் அப்படின்னா நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். தற்போது ராம்குமார் தற்கொலை செய்து கொண்ட தொடர்பாக தற்போது அவருடைய தந்தை நமக்கு தெரிவித்த தகவல்களை தற்போது கேட்டோம். ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாரோட விவேக்குமார், நியூஸ் ஆன் தமிழ், புதுச்சேரி.